அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பெரிய ஹைங்க. ஸோ என்னோட லுக்கை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் எங்கேயோ வெளில தான் இருக்கேன்ட்டு. ஆமாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டே பார்த்தீங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியமில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்னோட பையனோட எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பழைய வீடியோ தாங்க. பட் என்னால் வந்து நடுவில் வந்து இஃப்தார் டைமில் இருந்ததால் போடவே முடியலைங்க. இப்போதாங்க என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு ரொம்ப சாரிங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸ்டேடியத்தில் எல்லாருமே சேர்ந்தாச்சு. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ப்ரோக்ராமை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 9 மணி ஆக்கிட்டாங்க. அவ்வளோ வெயிலுங்க. ஸோ பாருங்க எவ்வளோ வெயிலில் உட்காந்துருக்கேன்ட்டு. ஸோ ஒரு வழியாக ப்ரோக்ராம் ஆரம்பித்த உடனே நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் பாருங்க எப்படி இருந்ததுன்ட்டு. ஒவ்வொரு கிளாஸாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து என் பையனோட கிளாஸ், இது என் பையனோட பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடி நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் அவங்க ஸ்கூல் நேம் ஸ்டார்டிங் லெட்டரை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி உட்காந்துருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்றதை விட ரொம்ப நல்லா பசங்களை வெயிலில் வச்சு வதக்கி எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பேரண்ட்ஸ்க்கான ப்ரோக்ராம், பசங்களுக்கான ரன்னிங் ரேஸ், பசங்களுக்கான ஸ்போர்ட்ஸ், ஸோ ரொம்ப நிறைய விளையாட்டுகள்லாம் இருந்ததுங்க. ஆனால் வெயில் அவ்வளோ ஹெவியாக இருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏர்லியாக கூட்டிகிட்டு போக முடியும்னு நான் ரொம்ப ரொம்ப கேட்டு பார்த்தேங்க. பட் முடியவே இல்லை என்னால். ஒவ்வொரு கேம்ஸுமே பசங்க அவ்வளோ சூப்பராக எனர்ஜெட்டிக்காக விளையாண்டாங்க. நான் தான் பசங்க டல் ஆகிடுவாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் என் பையன் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எனர்ஜி. ஸோ இன்னும் வாங்க உட்காருங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்ப்போன்னு உட்கார வச்சுட்டாங்க. இந்த கடைசியில் இருக்கிற ட்ரில்லுக்கான மியூசிக் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்ததுங்க. ஸோ ரொம்ப வைப்பாக இருந்தது அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஸ்நாக்ஸ்க்கான கடைகள்லாம் வச்சுருந்தாங்க, ஸ்டால்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு ஸோ பசங்களுக்காக பாப்கார்னும் வாங்கி வச்சுக்கிட்டேங்க. நான் ஒரு மொஜிட்டோ வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு வழியாக அவனை இழுத்துட்டு போக ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஸ்மைலீஸு, அதோட பார்த்தீங்கன்னா பர்கரு, ஸோ அது கூட சாண்ட்விச்சஸ்ஸு, பாப்கார்னு, மொஜிட்டோ, ஐஸ்கிரீம்ஸ், கரும்பு ஜூஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. ஸோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு ஒரு வழியாக இதுக்கு மேலே உட்காரவே முடியாது, கிளம்பி வாண்டு தரன்னு இழுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க. ஸோ அவ்வளோதான், நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.